Hi friends, welcome to Ahi channel. இப்போ இந்த கூடையில் நம்ம பிளேனாக இருக்கிற கூடையில் டிசைன் போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இதில் வந்து ஒரு சைடு வந்து ஓம்னு போட்டிருக்கிறேன். இதில் வந்து வேலுன்னு போட போகிறேன். ஏன்னா பிளேனாக இருக்குது இல்லையா கூட, அதனாலேயே இதில் ஓம் போட்டதுனால பார்க்குறதுக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஓமே. அதேமாரி இந்த சைடு வேல் போடலாமே அப்படின்னு தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வேல் போடுறதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த ஓம் போடுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணோம், வரைஞ்சிக்கிட்டோம் ஃபஸ்ட்டே. அதே மெத்தடில் தான் இதுலேயும் ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதே மெத்தட்லேயே நம்ம அந்த வேல் வந்து எக்ஸ்ட்ரா ஒயரை வச்சு நம்ம போட போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், இதெல்லாம் போடுறது ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். கரெக்டான மெத்தடில் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கலாம். சாக் பீஸை வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கீழேயும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம துண்டு ஒயரு இல்லைன்னா இருக்கிற ஒயர் கூட நம்ம என்ன கூட பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேட்ச், அதுக்கு பளிச்சுன்னு காட்டுற ஒயர் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து இதில் ஒயர் நமக்கு காலி ஆகிட்டுன்னா கூட ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு உள்ள ஒயரை மட்டும் உள்ளே ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்ம இதை போடச்சல நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா உள்ளுக்குள்ளே ஒயரை நம்ம ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணலன்னா அதையும் பிடிச்சிக்கிட்டே சேர்த்து வச்சு போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டார்டிங் உள்ளே விடுற சின்ன ஒயரை உள்ளே ஒரு 2 நாட்கிட்ட நம்ம சொருவி விட்டுட்டோன்னா இந்த ஒரு ஒயரை வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி போடுறதும். ஏன்னா ஓம் போட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி நேம்லாம் இந்த மெத்தடில் தான் போட்டிருக்கிறேன். ஒரு நாட்டில் ஒரு இண்டு ஷேப் மாதிரி போடுறது தான், அப்படியே தான் போட்டு கொண்டு வரணும். ஏன்னா ஒரே மெத்தட் தான் அப்படிங்கிறனால ஸ்டார்டிங்கில் ஒரு 2 லைன் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லும் முடிச்சுட்டு பார்க்கலான்ருக்கிறேன். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நாட்டில் 2 இண்டு ஷேப் மாதிரி போட்டணும். பாருங்கள் கீழே வேலுக்கு அந்த இது வரைக்கும் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம இது வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் தான் கொண்டு வரணும். ரொம்ப அதனால தான் ஸ்டார்டிங்லேயே நான் வரைஞ்சது. பாருங்கள் இதில் வந்து நேராக வரும், இதில் கிராஸாக வரும். நம்ம அந்த வரைஞ்ச மெத்தட்லேயே நமக்கு வந்து எதில் இப்போ நாட் போடணுங்கிறது வந்து ஈஸியாக தெரியும். ஃபுல்லும் இதை ஒரு வேலுக்கு இதுக்கு கொண்டு வந்துட்டு கீழேயும் அந்த கம்பிக்கு கீழேயும் கொண்டு வரணும். கீழே இதை ஒட்டியே கொண்டு வந்தால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு பண்ணோன்னா நல்லா இருக்காது. அதனாலே அதை ஒட்டியே அடுத்த இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் கீழே கம்பி, கீழே ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுக்கு அடுத்த லைன்லேயே தான் இதையும் போடுறேன். எல்லாம் ஒரே மெத்தட் தான், சேம் தான், இண்டு ஷேப்பாக போட்டு வரேன். எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6.25 அடியில் 25 ஒயர் கட் பண்ணி போட்ட கூட தான். கீழே அடிப்பாகம் வந்து 10 லைன் கிட்ட போட்டிருக்கேன். பாருங்கள் இது போட்டு முடித்ததுக்கப்புறம் கீழேயுமே நம்ம அந்த கம்பிக்கு வந்து இந்த வேலுக்கு வந்து கீழேயும் இருக்கும் பாருங்கள் இந்த மெத்தடில், அதே மாதிரியே போட்டிருக்கேன். அதையும் மேலே ஹைட்டுக்கு, இந்த கூடையோட ஹைட்டுக்கு எவ்வளோ பின்னியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 23 கிட்ட பின்னியிருக்கேன் லைனை. அதில் 1 மடித்து மீதி 22 லைனு. மேலே கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் நம்ம இந்த மெத்தடில் டிசைன் போடுறதுக்கு, வேறு ஃப்ளவர் போடுறதுக்கோ வேறு என்ன மாடல் போடுறதுக்கோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் கூட கொஞ்சம் ஹைட்டாக வந்திருக்கு. 22 24 வரைக்கும் கூட போட்டுக்கலாம், ஏன்னா நல்லா இருக்கும்ல கூட, நல்லா பெரிய கூடையாகவும் தெரியும் நல்லா ஹைட்டுக்கு கொண்டு வந்தால். இப்படியே இது வரைக்கும் போட்டு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அதே மெத்தடில் அங்கே பாருங்கள் கொண்டு வந்துட்டு இதில் ஒரு நாட் போட்டால் கீழே உள்ள பாகம் வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங்காக முடிஞ்சிரும். பாருங்கள் இப்போ சூப்பராகிட்டு கீழே இருந்து இந்த பாகம் இது நடுவில் வந்து கேப் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இது மட்டும் போதும்னா கூட நம்ம இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன போடுறோன்னா பட்டை போடுவாங்கள்ல, திருநார் மாதிரி போடுவாங்கள்ல, அந்த மெத்தடில் இது போட்டுக்கணும். இது வந்து இதே கலர் ஒயரை போடுறதை விட ஒயிட் கலர் ஒயர் போட்டால் நல்லாயிருக்கும். நான் இதில் இது மீதி இருந்ததுனால இந்த மெத்தடை போட்டு பார்த்தா எப்படி இருக்குங்கிறதுக்காக போட்டு பார்த்தேன். இது ஒரு மெத்தட், இது ஒரு மாடலில் போட்டுக்கலாம். இப்படி இருந்தாலும் ஓகே தான். இப்படி இல்லாமல்
இன்னொரு மெத்தடும் இருக்கும், அதையும் இதிலேயே சொல்கிறேன். இது வந்து சரி இப்படி போட்டு பார்த்தா எப்படி இருக்குங்கிற மெத்தடில் தான் இது இந்த மாடலில் வேல் வந்து போட்டு பார்த்தேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ரெட் கலர் தெரியுது. இந்த ரெட் கலர் தெரியாமல் இருக்கிறதுக்கு பிளெயினாக இருக்கிற மாதிரி. இது நடுவில் நம்ம குங்குமம் சந்தனம் குங்குமம் வைப்பாங்கள்ல, அந்த மெத்தடுக்காக வச்சேன். ஆனால் வந்து அந்த ரெட் கலர் வந்து ஃபுல்லு நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறனால ரொம்ப பளிச்சுன்னு தெரியல. இதில் வந்து ஒயிட் கலர் ஒயிட் போட்டால் கரெக்டாக வந்திருக்கும். நான் இதில் இது போட்டுட்டு மீதி இது இருந்ததா கையோட இதே போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மெத்தடில் போட்டு பார்த்தேன். பாருங்கள், நான் அந்த வேல் வச்சுருக்கேன் பாருங்கள், இதே மெத்தடில் வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த கீழே அடிப்பாகத்துக்கு தான் அந்த இது போட்டேன். இப்போ வந்து நம்ம அது ஒரு மாடல்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது உள்ளேயும் அந்த வேல் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயுமே இதே மெத்தடில் இண்டு சேஃபுக்கே இந்த கலர் ஒயரை வச்சே ஃபுல்லும் போட்டு முடிக்கிற மாதிரி பாருங்கள். இதே மெத்தடில் ஃபுல்லும் போட்டு முடித்தா இது ஒரு மாடல். இது அதுவும் அழகாட்டிருக்கு, இதுவும் அழகாட்டிருக்கு பாருங்கள். இப்போ ஃபினிஷிங்காக எல்லா இதுவுமே போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த சாண்டல் கலர் ஒயர் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால இந்த ரெட் கலர் போட்டால் பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெட் கலர் போட்டு பார்த்தேன். ஆனால் ரெட் கலர் போட்டு வந்தால் நல்லாயிருக்கு, பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் இது நம்ம விபூதி வந்து ஒயிட் கலரில் இருக்கிறனால ஒயிட் கலர் போட்டால் தான் அதுக்கு மேட்சிங் ஆகும். ஆனால் நான் இது ரெட் கலர் இதுக்கு பளிச்சுன்னு இருக்குமா பார்ப்போமேன்ட்டு தான் இந்த ரெட் கலரை ஃபஸ்ட்டு இது மாதிரி பட்டை போடுற மாதிரி போட்டேன். இதுவுமே நல்லாயிருக்கு. நமக்கு பிடிச்சது நமக்கு பிடிச்ச மெத்தடில் போட்டிருக்கோம். இந்த கூடைக்கு எது மேட்சிங்காக இருக்குதோ அந்த மெத்தட்லேயும் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாடல் எல்லா மாடலையும் போட்டு பார்த்தா நல்லா இருக்குமா என்னென்னு பார்த்துறது தான் இப்படி போட்டேன். ஆனால் இதுவுமே நல்லாயிருக்கு பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது பார்க்குறதுக்கும். அந்த பட்டை நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் இதை விட ஒயிட் போட்டாலும் நல்லா இருந்துச்சு, ஒயிட்டும் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாமேட்டுங்க பாருங்கள். இதில் வந்து அதே சேம் மெத்தட்லேயே நம்ம ரெட் கலர் ஒயரை வச்சு போட்டாலே அதுக்கு பதில் இந்த ஒயிட்டை வச்சு போட்டோன்னா ஒயிட் வந்து என்னென்னா தெரியுது, நல்லா தெரியுது. ஆனால் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒயிட்டு தான் அந்த விபூதிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.